தைரியமே இல்லை, எல்லா தைரியமும் முயற்சி என்று சொல்லுகிற அளவுக்கு நீங்கள் தைரியமற்ற நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, தைரியமாக இரு, நம்பிக்கையா இரு என்று கர்த்தர் சொல்றார். உங்கள் தைரியம் மிகுந்த பலனை கொண்டு வரும். பிரியமானவர்களே, இரட்சகராம் இயேசுவின் இன்ப நாமத்திலே அனைவரையும் மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. எபிரேயர் 10:35 ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். அன்புக்குரியவர்களே, தைரியம் இல்லாத ஒரு சூழல் இன்றைக்கு நிலவி கொண்டிருக்கிறதை பார்க்க முடியும். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் ஒருவேளை தைரியமற்ற நிலைமையில் பயந்து நடுங்கி பல கேள்விகளோடு என்ன செய்வேன், இது எப்படி முடிப்பேன், இது எப்படி கடப்பேன் என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிறவர்களா இருக்கலாம். சுற்றிலும் நடக்கிற சில காரியங்கள் உங்களுக்குள் இருக்கிற கொஞ்சம் தைரியத்தையும் இழக்க செய்கிறதாக காணப்படலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, தைரியமாக இரு, திடமாக இரு, நம்பிக்கையா இரு என்று கர்த்தர் சொல்றார். உங்கள் தைரியம் மிகுந்த பலனை கொண்டு வருமா? எது வந்தாலும் வரட்டுங்க, எதை வேணுமானால் நான் சந்திக்க ஆயத்தம், என்னோடு இயேசு இருக்கிறார், இதையும் எதையும் கடந்து செல்வேன் என்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு தைரியம் உங்களுக்குள் இருக்குமேயானால் அது மிகுந்த பலனை உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் பலனினால நன்மையினால் நிரப்பப்படுவீர்கள். தைரியத்தை நீங்கள் கர்த்தரால் பெற்றுக்கொண்டு முன்னேறுங்க, பலனை காண்பீர்கள். God bless you.